ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பொள்ளாச்சி பொண்ணு. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை மாவு செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 2 டம்ளர் பச்சரிசி எடுத்து நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். பச்சரிசி நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் அரிசியை நல்லா பரப்பி விட்டு ஸ்பேன் காற்றுல நல்லா காய விடணும். பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் எடுத்துடலாம். அரிசி ஈரப்பதம் இல்லாமல் ட்ரை ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மாவாக அரைச்சிக்கணும். அரைச்ச மாவை ஜல்லடையில் போட்டு நல்லா சலிச்சுக்கணும். சலிச்சதுக்கப்புறம் ஜல்லடையில் இருக்கிற தருன்னு இருக்கிற மாவை மறுபடியும் போட்டு மறுபடியும் மிக்சியில் அரைக்கணும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், இது ரவா மாதிரி பொடி பொடியாக இருக்குது. இதை மறுபடியும் மிக்சியில் போட்டு அரைக்கணும். இந்த மாதிரி மாவு நல்லா நைஸாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 1/2 கிலோ மண்டை வெல்லம் போட்டு 1/2 டம்ளர் தண்ணியும் ஊற்றி 2 ஏலக்காய் போட்டு நல்லா பாகு காய்ச்சிக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா காய்ச்சிக்கணும். அதுக்கப்புறம் சூடாக இருக்கும்போதே மாவில் ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கணும். பாக மாவில் அதிகமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பாகு ஊற்றி பிணைஞ்சிக்கணுங்க. நம்ம கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்கு இப்போ 3 உருண்டை எடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை பச்சை மாவை சாப்பிட்டு பாருங்கள். 2 பச்சை மாவு, 1 வாழைப்பழம் எடுத்து ஃபஸ்ட்டு பச்சை மாவை நல்லா பொடிச்சு விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வாழைப்பழத்தை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அது கூட தேங்காய் துருவல் இருந்தால் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா பிணைஞ்சிக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை மாவு சாப்பிடும்போது அந்த தேங்காயை கடிச்சிட்டு அந்த நெய் கலந்த வாசத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.